இது எந்த ஒரு மாம்பழம் தெரியுமா? இதுதான் மண்டதீவு மாம்பழமாம். மண்டதீவிலிருந்து நேரடியா மரத்துல புடுங்கின உடனே லண்டனுக்கு இறக்குமதியான மாம்பழமாம் இந்த மாம்பழம். வாசமா தான் இருக்குது. ஐ திங்க் வெள்ளை கொழும்பான்னு நினைக்கிறேன் இந்த மாம்பழம். பேபி அரிஷாக்கு வந்த மாம்பழம். ஆனா மம்மி அரிஷா தான் சாப்பிட போறா. பேபி அரிஷா மாம்பழம் சாப்பிட மாட்டா. மம்மி அரிஷாக்கு இன்றைக்கு அடிச்ச வெயிலுக்கு பாருங்க இந்த கத்தரி மரம் எப்படி வாடி போய் சோர்ந்து போயிருக்குது. மழை பெஞ்சது தான், பட் மழை பெஞ்சாலும் இதுக்குள்ள வந்து தண்ணி வரையில, அதனால சோர்ந்து போய் இருக்குது. எங்கால பார்த்தீங்களா எப்படித்தான் மழை பெஞ்சாலும் தண்ணி விட்டு ஆகணும். ஏன்னா இதில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தால் இதுக்குள்ள மழை பெஞ்சாலும் தண்ணி வராது உண்டு. மற்றது இங்கால வைக்கிறது எல்லாமே வளர்றதுக்கு எனக்கு டைம் எடுக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிழல், இந்த மரம் இருக்கிறபடியாக நிழல் பிடிக்கிறபடியாக வெயில் குறைவு, கணக்கு நாள் எடுக்கும் வளர்றதுக்கு இந்த சைடில் வைக்கிற பூங்கண்டுகள். பட் இதுக்குள்ள என்னொண்டு புதுசாக முளைச்சி நிற்கிது. நான் உங்களுக்கு அதை வீடியோ செஞ்சு காட்டணும்னு நினச்சேன்னா இப்போ நான் செய்கிறேன். அந்த வீடியோ ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. அதிசயம் ஆனால் உண்மை. அப்படி ஒன்று முளைச்சி நிற்கிது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்னன்னு சொல்லி